எஸ்கே யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால், சொல்லியல் வகைகளில் திணைபால் எண்ணிடம் காலம் அந்த அடிப்படையில் திணையை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். முதல் வந்து திணையை வந்து ஆரம்பிப்போம். திணை என்றால் வகை என்று பொருள்படும். இந்த திணை வந்து இரண்டு வகைப்படும். ஒன்று உயர்திணை, ரெண்டாவது அகுதிணை. உயர்திணை அகுதிணை என்ற ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இந்த உயர்திணை என்று சொல்றது என்னன்னு சொன்னால், மக்களை விட மேலானவர்களும் உயர்ந்தவர்களையும் வந்து நாங்கள் உயர்திணை என்ற பிரிவுக்கு வந்து அடக்குவோம். அப்படி அந்த வகையில் பார்க்க வந்து மக்கள், தேவர்கள், கடவுள் போன்ற உயர்ந்தோரை குறிப்பிடுறது வந்து உயர்திணை என்றும், உயிர்கள் உள்ள உயிரற்ற மக்களை தவிர்ந்த ஏனையவற்றை குறிப்பது அகுதிணை. அதாவது உயர்திணைக்குள்ள மக்கள், கடவுள், தேவர் போன்ற உயிருள்ள மக்கள், உயிருள்ள மேலானவர்களை குறிப்பது உயர்திணை என்றும், உயிர் அல்லாத அனைத்தும் அகுதிணை என்று சொல்லப்படும். இதுக்குள்ள வந்து மக்கள் தவிர்ந்த, மக்கள் இல்லாத உயிர் அல்லாத அனைத்தும் அகுதிணை என்று அழைக்கப்படும். உயர்திணை என்று சொன்னால் மக்களும் பார்க்க மேம்பட்ட உயிருள்ள அனைத்தும் வந்து தேவர்கள், கடவுள்கள் அனைத்தும் வந்து உயர்திணை. அதாவது உயிருள்ள மக்களை விட மேலானவர்கள் அனைவரும் வந்து உயர்திணை என்ற பிரிவுகளை வந்து அடங்குவார்கள். மக்கள் தவிர்ந்த உயிர் அல்லாத அனைத்தும் வந்து அகுதிணைக்கு அடங்கும். உதாரணத்துக்கு சேரன், சோழன், கண்ணன் போன்ற உயிருள்ள மக்கள் அனைவரும் வந்து உயர்திணைக்கு அடங்குவார்கள். அகுதிணைக்கு அடங்கணும்னு சொன்னால், உயிர் அல்லாத மிருகங்கள், பறவைகள் அனைத்தும் பெறும். அதை விட மரம், கதிரை, உயிர் அல்லாத பொருட்கள் எல்லாமே வந்து அகுதிணை என்ற பிரிவுக்கு அடங்கும். அப்ப உயர்திணை என்று சொன்னால், உயிருள்ள மக்களும் அவர்களை விட மேலானவர்களும் வந்து உயர்திணை என்ற பிரிவுகளை வருவினோம். அகுதிணை என்று சொன்னால், மக்கள் தவிர்ந்த, அதாவது மக்கள் இல்லாத உயிரல்லாத அனைத்தும் அகுதிணை என்ற பிரிவுகளை வரும். அப்போ நாங்கள் ஒரு பொருளோ சொற்களோ தந்தால் நாங்கள் உடனே பார்ப்போம், உயிர் இருக்கா, உயிர் இல்லையா. உயிர் இருந்தால் அது மக்கள் என்று சொன்னால் உயர்திணை. மக்கள் இல்லாத உயிரல்லாத அனைத்துமே வந்து அகுதிணை. மரம், செடி, கொடி எதென்னான எப்படி வந்தான, மிருகங்கள், கிளி, பறவை அல்லது குயில், யானை எதுப்படி வந்தாலும் எல்லாம் வந்து அகுதிணை என்ற பிரிவுகளை அடங்கும். திணை பால் என்ற பிரிவுகளை பார்த்தோம்னு சொன்னால், பால் வந்து 5 வகைப்படும். ஒன்று ஆண்பால், ரெண்டாவது பெண்பால், மூன்றாவது பலர்பால், நாலாவது ஒன்றன்பால், அதாவது கலவின்பால். இது வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால். அப்ப பால் வந்து 5 வகையாக பிரிப்பான். ஆண்பால்னு சொன்னா ஆண்களை குறிக்கிறது ஆண்பால். உதாரணத்துக்கு
வந்தான் வந்தான் ஒரு ஆணை குறிச்சா அது வந்து ஆண்பால். அல்லது சேரன் அல்லது நண்பன், இது வந்து ஆண்பால்களை குறிக்கும். ஆண்களை குறிச்சா ஆண்பால், பெண்களை குறிச்சா பெண்பால். போனால் வினை சொல்லாமல் இருக்கலாம் அல்லது பேர் சொல்லாமல் இருக்கலாம். தோழி, வாணி. பலர்பால் என்று சொன்னா பொதுவாக சொல்றது. உதாரணத்துக்கு மாணவர்கள், ஆசிரியர்கள், போனார்கள், வினைச்சொல். ஒன்றன்பாலன்னு சொன்னா ஓடின, ஓடியது, ஓடியது, போனது. மரம், பேர் சொல்லுனா மரம், கிளி. பலவின் பாண்டா ஓடின, போகின, மரங்கள். அடுத்தது கிளிகள். இப்போ நான் பார்த்தோம்னா பால். பாலண்டா ஒரு பேர்ச்சொல் அல்ல வினைச்சொல்ல வந்து அது வந்து ஆணா பெண்ணா அல்லது ஒன்றன் பாலா பலவின் பாலா என்று நாங்கள் பால் அடிப்படையில் வந்து அதை பிரித்து கொடுத்த சொன்னோம்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் பால்ன்னு சொல்லி பிரிக்க போகிறோம். அதாவது ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா ஒன்றன் பாலா பலவின் பாலான்னு பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு சேரன் என்று சொன்னால் ஆண், ரெண்டபடியாக சேரன் ஆண்பாலுக்கு வரும். சோழி அல்லது வாணி என்று சொன்னால் ஒரு பெண்ணை குறிக்கும், அப்போ பெண்பாலுக்கு வரும். மாணவர்கள், ஆசிரியர் என்று சொன்னால் அவர்கள் வந்து நிறைய பேர், ஆனால் அவர்கள் ஆனா பெண்ணான்னு தெரியாது, என்னுடைய பலர்பால், பலர்பாலுக்குள்ள வரும். பலர்பால்னு சொன்னால் ஆண் பிள்ளையும் பொம்பளையான்னு தெரியாத பாட்கள். அதாவது ஆனா பெண்ணாண்டு இல்லையான்னு இல்லை, ஆண்களும் பெண்களும் கலந்த பகுதியை வந்து பலர்பால்னு சொல்லுவோம். ஒன்றன்பால்னு சொன்னால் ஒன்றன்பால் பலவினமானு சொல்கிறது அதில் வந்து ஒன்று ரெண்டு. உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ இப்படி இதை இன்னும் சுகமாக விளங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஆண்பால் பெண்பால் பலர்பால் அவலம் வந்து உயர்திணை. அதாவது உயிருள்ள மக்கள் அல்லது உயர்ந்தோரை குறிக்கிறது வந்து பலர்பாலும் ஒன்றன்பாலும் பலவின் பாலும் வந்து அதிர்நினைக்க வரும். அதிர்நிலை சொற்களுக்கு வந்து நாங்கள் பால் வடிவம் பார்த்தோம்னு சொன்னால், உயிருள்ள உயிர் அல்லாத பொருட்கள்ட பாட்டில் பார்க்க ஒன்றன் பாலண்டா ஒன்று வாரது, பலவின் பாலன்னு சொன்னால் நிறைய வாரது. அதுதான் வந்து நாங்கள் வந்து ஒன்றன் பால் பலவின் பால்னு சொல்லுவோம். அதாவது ஓடியது, எது ஓடியது? பூனை ஓடியது. அப்போ பூனை வந்து அதிர்நிலை. அப்போ ஒரு பூனை ஓடினபடியாக ஒன்றன் பால். ஓடின பூனைகள் ஓடின, அப்போ பல பூனைகள், அப்போ நாங்கள் அதுக்கு பலவின் பாலுக்கு போடுவோம். அப்படித்தான் இந்த ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின் பால்ண்டு நாங்கள் பார்த்து இந்த பால் பிரிவை வந்து பிரித்து கொள்வோம். இது வந்து எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், நீங்கள் பெரிய வகுப்பில் பார்ப்பீங்க. நாங்கள் முதல் இடைநிலைகள் பார்த்து நாங்கள் காலங்காட்டும் இடைநிலைகள்னு சொல்லி படிப்போம். அந்த காலங்காலம் இடைநிலைகள் படிக்கிற மாதிரி இது வந்து ஒரு வினைச்சொல்லுண்ட விகிதி, அதாவது பால் காட்டு விகிதின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் இப்போ படிக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு பெரிய வகுப்பில் இருப்பாக மேலே நீங்கள் படிச்சுட்டு போவீங்க. அப்போ நீங்கள் இந்த விஷயங்களை வந்து கூடுதலாக ஞாபகம் வச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் மேலே வகுப்பு போய்க்க உங்களுக்கு இது இலவாக இருக்கும். இல்லையா? நாங்கள் இலக்கண வகையால் வந்து பால் வந்து 5 வகைப்பட்டு பார்த்து நாங்கள் ஆண்பால் பெண்பால், ஆண்பால் பெண்பால் பலர்பால்
ஒன்றன்பால் பலவின்பால் 5 வகையை பார்த்துட்டோம். அதில் வந்து இந்த பாலுக்குள்ளேயே உயர்தின அகுதின எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துனாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து திணை பால் எண்ணெண்டதை பற்றி பார்க்க போகிறோம். எண்ணெண்டு பார்த்தோம்னு சொன்னால் எண்ணெண்டு சொல்கிறது எண்ணிக்கைன்னு சொன்னால் அது வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து ஒருமை, ரெண்டாவது பன்மை. ஒன்று இருந்தால் ஒருமை, நிறைய இருந்தால் பன்மை, அவ்வளோதான். அது உயர்ந்த ஞாபகம் இருக்கலாம், அகுதி ஞாபகம் இருக்கலாம். எங்களுக்கு மரங்கள், தோழன் தோழர்கள், நண்பன் நண்பர்கள், நண்பன்ன்றது ஒருமை, நண்பர்கள், ஐன்சார் மேற்சார், சிங்குலர் புளூரல். அப்படி வந்து ஒன்று கூட, ஒன்று இருந்தால் ஒருமை, நிறைய இருந்தால் பன்மை, அவ்வளோதான். இதில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் இன்னும் இது திணைப்பால் நிலத்தோட சேர்த்து பார்க்க எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், இதில் வந்து இந்த ஆண்பாலும் பெண்பாலும் உயர்திணையில ஆண்பாலும் பெண்பாலும் ஒருமை, பலர்பால் பன்மை. பாடியா பாருங்க. உயர்திணைக்குள்ள ஆண்பாலும் பெண்பாலும் ஒருமை, பலர்பால் பன்மை. அதே மாதிரி அகுதிணைக்குள்ள ஒன்றன்பால் ஒருமை, பலவின்பால் பன்மை. அப்ப நீங்கள் ஒரு சொல் அல்லது வினைச்சொல் அல்லது பெயர்ச்சொல் இருந்தால் நாங்கள் அதில் திணை பால் எண் அவலத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, வந்தான்ன்றது உயிர் உள்ள மனிதன். அப்ப மனிதர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் உயர்திணை. அப்ப உயர்திணை. வந்தான் என்றா ஒரு ஆள், அப்ப ஒருமை. வந்தான் ஆம்பளை, அப்ப ஆண்பால். அப்ப உயர்திணை ஆண்பால் ஒருமை வந்தான் என்றது. சேரன் என்றது உயிருள்ள உயர்திணை, சேரன் ஆண்பால், ஒரு ஆள் என்றபடியா ஒருமை. அதே மாதிரி தோழி உயிருள்ள மக்கள், அப்ப உயர்திணை. தோழி என்றது பெண்பால், பெண்ணை குறிக்குது. தோழன் என்றா ஆண்பால் ஆண், தோழி என்றா பெண், அப்ப பெண்ணை குறிக்குது பெண்பால். எத்தனை தோழி? ஒரு தோழி, அப்ப ஒருமை. மாணவர்கள் உயிருள்ள மக்கள், மாணவர்கள், அப்ப உயர்திணை. மாணவர்கள் நிறைய பேர், பலர்பால் பன்மை. ஓடியது, எது ஓடியது? அது அல்லது கிளி அல்லது பூனை. பூனை என்றது உயிருள்ள ஆனால் மக்கள் இல்லை, அப்ப அகிரிணை. உயிருள்ளது ஆனால் மக்கள் இல்லை, அகிரிணை. எத்தனை ஓடியது? ஒன்று, ஒன்றன்பால் ஒருமை. ஓடின பூனைகள், பூனைகள் உயிருள்ள ஆனால் மக்கள் இல்லை, அப்ப உயர்திணை. இது வராது, அகிரிணை. அப்ப அகிரிணைக்குள்ள பன்மை, நிறைய ஓடினது பலவின்பால். அப்ப நீங்க ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு இப்படி பார்த்து அதை கண்டுபிடிக்கலாம். உயர்திணை, அகிரிணையா, பலவின்பாலா, ஒன்றன்பாலா, பெண்பாலா, ஆண்பாலான்றதை நீங்கள் இன்னும் காணக்கூடியா இருக்கும். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நாங்கள் திணை பால் எண்ணிடம் காலம் எண்டு வரைக்க இப்போ நாங்கள் இங்கே பார்த்துக்கிறோம். திணையும் பாலும் எண்ணும் தான் இதில் பார்த்துக்கிறோம். அப்போ இடமும் காலமும் நாங்கள் எழுதித்தான் படிப்போம். அப்போ நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணினா தான் நான் ஒரு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். அப்போ இதில் தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். நீங்கள் செய்வீங்களான்னு நான் எதிர்பார்க்குறேன். இத்துடன் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.